ஹாயால் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எப்படி ஃபயர்பேஸில் நீங்கள் உங்களோட வெப்சைட்டை டிப்ளாய் பண்ணி ஹோஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு எதுக்கு ஃபயர்பேஸில் யூஸ் பண்ணி ஹோஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. அண்டு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க வேர்சல், நெட்லிஃபை இந்த மாதிரி வெப்சைட்டில் கூட உங்களோட வெப்சைட்டை டிப்ளை பண்ணலாம். பட் அதை விட இந்த ஃபயர்பேஸ் பெட்டராக இருக்கும். ஏன்னா இதில் உங்களுக்கு அந்த டிப்ளை பண்ணுற டொமைன் கொஞ்சம் யூனிக்காக இருக்கும். அண்ட் நிறையா விஷயங்கள் இருக்குது, எல்லாமே இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஃபயர்பேஸில் உங்களோட வெப்சைட்டை நீங்கள் ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அண்டு நான் எல்லாமே ஃப்ரம் ஸ்க்ராட்ச்லேருந்து தான் சொல்ல போகிறேன். லைக் நீங்கள் எப்படி சைன்அப் பண்ணுறது, எங்கே போகிறது, எல்லாமே இந்த வீடியோவில் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணது தான் என்னோடய ஐடியா. ஸோ உங்களோட ப்ரௌசர் எதாக இருந்தாலும் ஓகே, க்ரோம், எட்ஜ் எதாக இருந்தாலும் போயிட்டு சர்ச்சில் ஃபஸ்ட்டு ஃபயர்பேஸ்னு சர்ச் பண்ணுங்கள். நான் சர்ச் பண்ணிக்கிறேன். அண்ட் ஃபயர்பேஸ்க்குள்ளே போய்ட்டு ஃபஸ்ட்டாக வர லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அண்ட் கிளிக் பண்ணிட்டு நான் கிளிக் பண்ணிக்கிட்டு இருக்கேன் கோ டு கன்சோலுக்கு போய்க்குங்க. ஸோ கிளிக் பண்ணோன்னே ஹலோ பிரகாஷ், வெல்கம் டு ஃபயர்பேஸ் அப்படிங்கிற மாதிரி என்னோட நேம் எல்லாமே வந்துடும். அண்ட் இங்கே கெட் ஸ்டார்டட் நீங்கள் பார்க்கலாம். இதை கிளிக் பண்ணுங்கள். அது உங்களோட ப்ராஜெக்ட் நேம் இங்கே தாங்க. நான் ஒரு சிம்பிளான போர்ட்ஃபோலியோ க்ரியேட் பண்ணியிருக்கேன். பிகாஸ் அதை ஹோஸ்ட் பண்ணி காட்டலாம். லைக் அதை எப்போவுமே நம்ம சேஞ்ச் பண்ணாலும் இதில் சேஞ்ச் ஆகும். அதை எப்படி காட்டணும் அப்படிங்கிறதுக்காக நான் போர்ட்ஃபோலியோ பண்ணியிருக்கேன். ரொம்ப சிம்பிளாக பண்ணி யூஸிங் HTML அண்ட் டைல்மெண்ட் CSS. ஸோ என்னோடய நேமை நான் ஃபுல்லாக கொடுத்துட்டு போர்ட்ஃபோலியோன்னு கொடுக்குறேன். ஸோ இதை நீங்கள் கேட்கலாம், இப்போ எப்படி இது டொமைன் நேம் சூஸ் பண்ணோம் அப்படிங்கிறத அதையும் நான் எப்படின்னு சொல்கிறேன். ஸோ நான் இப்போ என்னோடய நேமை கொடுத்துக்கிறேன், போர்ட்ஃபோலியோ. ஓகே, என்னோடய நேம் இருக்குது. இங்கே ப்ராஜெக்ட் நேம் எதாக வேணாலும் இருக்கலாம். பட் இங்கே கீழே இந்த பென்சில் ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வர்றது தான் உங்களுக்கான டொமைனாக வருது. ஓகேங்களா? ஸோ இப்போ என்னோட பிரகாசியம் போர்ட்ஃபோலியோ அவைலபிளாக இருக்குது. .web.appன்னு வரும். ஸோ அதை நீங்கள் பார்ப்பீங்க. நான் சேவ் கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு வேறு எதுவும் வரல, இல்லை நம்பர்லாம் வந்துட்டிங்கன்னா நீங்கள் நேமை கூட சேஞ்ச் பண்ணி ட்ரை பண்ணலாம், இல்லை இங்கே கூட சேஞ்ச் பண்ணி ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு எப்படி வர்றமோ அப்படி நீங்கள் உங்களுக்கு யூனிக்காக ஐடென்டிஃபை இதிலே போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, குளோபலி யூனிக்காக ஐடென்டிஃபை. ஏன்னா இதுதான் உங்களோட URL இருக்க போகுது அப்படிங்கிறத. ஸோ அதான் நான் சொல்ல வரேன். சேவ் கொடுத்துக்கோங்க. அண்ட் இதெல்லாம் வேண்டாம், அது என்ன உங்களுக்கு கிளிக் பண்ணிக்கோங்க. எனக்கு ஜெமினி இன் ஃபயர்பேஸ் கேட்குறாங்க, வேண்டாம். அண்ட் கண்டினியூ கொடுத்துக்கிறேன். இதுவும் வேண்டாம், ஏன்னா டெஸ்டிங்லாம் இப்போதைக்கு வேண்டாம். ப்ராஜெக்ட் க்ரியேட் ஆகிட்டுருக்கு. நீங்கள் ஃபயர்பேஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களோட வெப்சைட்டை டிப்ளாயோ ஹோஸ்ட்டோ இதை மட்டும் இல்லை, நீங்கள் எக்கச்சக்கமான விஷயங்கள் பண்ணலாம். டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணலாம், ஆத்தென்டிகேஷன் பண்ணலாம். நீங்கள் நிறையா வெப்சைட் பார்த்துருப்பீங்க, உங்களோட ஃபோன் நம்பர் ஆத்தென்டிகேஷன் பண்ணலாம், இன்னும் நிறையா பண்ணலாம். எல்லாமே ஃபயர்பேஸில் பண்ணிக்கலாம். அண்டு இப்போதைக்கு நான் ஹோஸ்டிங் பற்றி தான் சொல்கிறேன். நீங்கள் ஃப்யூச்சரில் மேபி என்னோடய சேனல்ஸ் பார்த்தா நான் ஆத்தென்டிகேஷன் பற்றி சொல்லியிருக்க சான்சஸ் இருக்குது. ஸோ நான் கண்டினியூ கொடுத்துக்கிறேன் இப்போ. ஸோ அவ்வளோதான், நம்ம ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ தான் உங்களோட வெப்சைட்டை எப்படி டிப்ளை பண்ணி ஹோஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். உங்களுக்கு யூனிக் வெப்சைட் அதாவது யூனிக் டொமைன் கிடச்சிருச்சு. இப்போ எனக்கு பிரகாசியம் போர்ட்ஃபோலியோ இதான் எனக்கான டொமைனாக இருக்க போகுது எல்லாமே. அண்டு இதோட சஃபிக்ஸ் அதாவது .web.appன்னு வரும். அது அவங்கள ஃபயர்பேஸ் தர்றது. அதை நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது, ஏன்னா அது கஸ்டம் டொமைன் சேஞ்ச் பண்ணுறதுக்கு நம்ம தனியாக டொமைன்லாம் வாங்குற மாதிரி இருக்கும். பட் இதுவே நல்லா தாங்க இருக்கும். ஸோ அதான் நான் சொல்ல வரேன். இப்போ இங்கே லெஃப்ட் சைடில் பில்டு இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் சொன்னேன் இல்லை, நிறையா இருக்கும் பாருங்கள். ஆத்தென்டிகேஷன், ஆஃப்கோர்ஸ், டேட்டா கனெக்ட், இன்னும் என்னென்னமோ இருக்குது, டேட்டா பேஸ்லாம் இருக்குது. ஸோ நான் ஹோஸ்டிங் எப்படி பண்ணலாம்னா, இங்கே பார்த்தீங்கன்னா ஹோஸ்டிங் இருக்குது, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆப் ஹோஸ்டிங்கில் ஹோஸ்டிங் மட்டும் இருக்கும், ஆப் ஹோஸ்டிங் பண்ண முடியாது. ஹோஸ்டிங் மட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆஃப் ஹோஸ்டிங்லாம் பே பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஹோஸ்டிங் மட்டும் செலக்ட் பண்ணிட்டு கெட் ஸ்டார்டட் கொடுத்துருங்க. அவ்வளோதான். இதிலேயே உங்களுக்கு கமெண்ட்ஸ்லாம் வந்துடும் பார்த்தீங்களா. NPM இன்ஸ்டால் ஃபயர்பேஸ் டூல்ஸ். உங்களுக்கு NPMலாம் பற்றி என்னென்னு தெரியல அப்படின்னா, நீங்கள் ஜஸ்ட்டு யூடியூப் அண்ட் மற்ற டாக்குமெண்ட்ஸ்லாம் பார்த்துக்கலாம். ஏன்னா NPMங்கிறது நம்மளோட இந்த பேக்கேஜை நம்மளோட லோக்கலில் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிறது தான். அண்டு நீங்கள் வெப்சைட்லாம் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக அதை பற்றி தெரிஞ்சிருக்கும். ஸோ நான் அதை காப்பி பண்ணிக்கிறேன். இல்லை காப்பி பண்ண வேணாம், நான் டைப் பண்ணிக்கிறேன். எப்போவுமே டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணுறது ஒரு ப்ராக்டிக்ஸ். அண்ட் நான் VS Codeல இருக்கேன். நீங்கள் எந்த எடிட்டர் வேணாலும் வச்சுக்கோங்க. நான் அதில் டெர்மினல் இருக்கேன். டெர்மினலில் ஓகே, டெர்மினலில் இதோ என்னோடய ஃபைல் நேம் பார்த்தீங்கன்னா பிரகாசியம் போர்ட்ஃபோலியோ எல்லாமே சேமாக இருக்கட்டுமே வச்சுருக்கேன். ஆல்ரெடி நான் என்னோடய போர்ட்ஃபோலியோ க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் எந்த ஒரு வெப்சைட்டாக இருந்தாலும் ஓகே, பட் நான் போர்ட்ஃபோலியோ பண்ணியிருக்கேன். ஸோ
அந்த கமெண்ட் வந்து டைப் பண்ணுறேன். npm install ஜி வாட் மீன்ஸ் ஜி நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. அப்படின்னா குளோபல் ஃபுல்லாக இந்த ஒரு ஃபுல் வெப்சைட், அதாவது ஃபுல் ஃபோல்டருக்கே வந்து நான் வந்து இதை வந்து இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன், குளோபல். ஓகேங்களா? ஏன்னா அதுதான் நம்ம வந்து ஃபுல்லாக வந்து ஒரு காப்பியாகவே எடுக்க போகுது. நான் வந்து அதை வெயிட் பண்ணுங்கள், இதை வந்து இன்ஸ்டால் பண்ணும்போது அதுவே உங்களுக்கு வந்து காட்டும். இதை ஃபுல் காப்பியாக வந்து அது இருக்கிறது தான் வந்து குளோபலாக வந்து பண்ணுறோம். ஓகேங்களா? ஃபயர்பேஸ் டூல்ஸ் என்டர், அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம வந்து ஃபயர்பேஸ் டூல்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இதை ஏன் இன்ஸ்டால் பண்ணேன்னா நம்மளோட காப்பியை வந்து ஃபயர்பேஸ்ட்டு வந்து கொடுக்கணும், அதுக்காக தான். இப்போ வந்து நான் ஃபயர்பேஸ் வந்து என்னோடய லோக்கல் சிஸ்டமில் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டேன். அண்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ லாகின் பண்ணணும். ஜஸ்ட்டு வந்து நம்மளோட ஜிமெயில் ஐடி வந்து இங்கே வந்து லாகின் ஆகணும், அதுதான் பண்ணணும். ஓகேங்களா? ஃபயர்பேஸ் லாகின். ஸோ இதுலேயுமே கேட்குது ஜெமினி ஃபயர்பேஸ் ஃபீச்சர்ஸ், அதெல்லாம் வேண்டாம், நான் கொடுத்துக்கிறேன். அண்டு ஹலோ ஃபயர்பேஸ் டு கலெக்ட், அதுவும் வேண்டாம், அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ ஆத்தென்டிகேஷன் வந்து கேட்கும். நீங்கள் உங்களோட அக்கௌண்ட் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அது டேரெக்டாக இந்த ப்ரௌசர் வந்து லெஃப்ட் சைடில் இருக்கனால ப்ரௌசருக்கு வந்துருக்கு. உங்களுக்கு எந்த ப்ரௌசர் வேணாலும் அது போயிடும். நான் என்னோடய வந்து அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். நான் என்னோடய அக்கௌண்ட் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த அக்கௌண்ட்டில் வந்து நான் லாகின் பண்ண நினைக்கிறேனோ. ஸோ கண்டினியூ கொடுத்துக்கலாம். அண்ட் அலோ, அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம லாகின் பண்ணியாச்சு. இப்போ இனிமேல் இங்கே எந்த ப்ராஜெக்ட் பண்ணுறதாலும் சரி, ஜஸ்ட்டு ஃபயர்பேஸை வந்து இன்ஸ்டால் பண்ணாலே போதும். லாகின் பண்ணுறப்போ இந்த இமெயில் ஐடி தான் வரும். உங்களுக்கு வேறு இமெயில் ஐடி வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து லாக் அவுட் வந்து பண்ணிக்கலாம். ஃபயர்பேஸ் லாகின் பதிலாக நீங்கள் லாக் அவுட் கொடுத்தீங்கன்னா அந்த அக்கௌண்ட்டில் லாக் அவுட் ஆகிட்டு வேறு அக்கௌண்ட் வேணாலும் கொடுத்துக்கலாம். ஜஸ்ட் இதை சொல்லணும்னு வச்சு நான் சொன்னேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஃபயர்பேஸ் இனிட் கொடுத்துக்கலாம். ஃபயர்பேஸ் இனிட் இதை வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஆர் யூ ரெடி டு ப்ரொசீட் வந்து கேட்குது, எஸ் கொடுத்துக்கிறேன். அண்டு நான் சொன்னேன்ல, நீங்கள் தப்பாக வந்து இந்த ப்ரொசீஜர்லாம் வந்து பண்ணிடக்கூடாதுன்னு. இல்லை நிறைய விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்களா, டேட்டா கனெக்ட், ஃபைல் ஸ்டோர், நம்ம ஆல்ரெடி அந்த வெப்சைட்லேயே பார்த்தோம், அதுதான் இங்கே இருக்கும். ஆஃப் ஹோஸ்டிங் வந்து கொடுக்காதீங்க, ஹோஸ்டிங் மட்டும் கொடுங்க, அதுதான் நம்ம வந்து பண்ண போகிறது. அண்ட் ஸ்டோரேஜ் எமுலேட்டர்ஸ் நிறையா இருக்குது, ரியல் டைம் டேட்டா பேஸ் நிறையா இருக்குது. பட் இப்போதைக்கு நம்ம ஹோஸ்டிங் மட்டும் பண்ணிக்கலாம். அண்டு ஸ்பேஸ் தான் கொடுக்கணும். நீங்கள் வந்து என்ட்ரு கொடுத்தீங்கன்னா அது வந்து செலக்ட் ஆகாது, ஸ்பேஸ் கொடுத்துக்கோங்க. அண்ட் தென் என்டர் கிரியேட் நியூ ப்ராஜெக்ட். நான் வந்து ஆல்ரெடி ப்ராஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். நான் சொன்னேன்ல, என்னோடய நேம் வச்சு போர்ட்ஃபோலியோன்னு கிரியேட் பண்ணி எல்லாமே வந்து பண்ணோம்ல, அதுதான். ஸோ நான் வந்து ஆல்ரெடி வந்து ப்ராஜெக்ட் இருக்குது அப்படின்னே கொடுத்துக்கிறேன். அண்ட் பார்த்தீங்களா, அந்த நான் க்ரியேட் பண்ண பிரகாஷம் போர்ட்ஃபோலியோ ப்ராஜெக்ட் வந்து இங்கே வந்துடுச்சு. ஸோ இதை வந்து நான் என்ட்ரு கொடுத்துக்கிறேன். அண்ட் ஹோஸ்டிங் வந்து இதை வந்து பப்ளிக் டைரக்டரி அங்கே இருக்குது. நீங்கள் வந்து ப்ளெயினான ஒரு HTML ஃபைல் மட்டும் வந்து கொடுக்க போகிறீங்க அப்படின்னா பப்ளிக் கொடுத்துக்கலாம். பட் நான் வந்து வீட் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். வீட்னா ஆக்சுவலி நீங்கள் வந்து ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிற ஒரு வெப் பண்டில். அப்படின்னா நீங்கள் வந்து அதை வந்து மட்டும் சூஸ் பண்ணிக்கிட்டால் போதும், ஆட்டோமேட்டிக்காக செட்டப் வந்து ப்ராசஸ் பண்ணிக்கிறோம். அந்த மாதிரி ஒன்று அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஜஸ்ட்டு வந்து நெட்டில் வந்து சர்ச் பண்ணி பாருங்கள். நான் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுட்டேன் ஆல்ரெடி எல்லாமே. பட் அதுக்கும் வந்து ஃப்யூச்சரில் வந்து நான் வீடியோ போடலாம் அப்படின்னு தான் இருக்கேன். ஜஸ்ட் இப்போ வந்து நீங்கள் பப்ளிக்னு கொடுக்கக்கூடாது. வீட்டில் வந்து நீங்கள் வந்து ரிப்ளை பண்ணணுன்னு நினைக்கிறீங்கன்னா டிஸ்ட்டு வந்து கொடுக்கணும். ஸோ நான் வந்து டிஸ்ட்னு கொடுத்துக்கிறேன். அண்டு கன்ஃபிகர் ஆஸ் சிங்கிள் பேஜ் அண்டு ரேட், இது வந்து என்ன வந்து கொடுத்துக்கிறேன், இது வேண்டாம் எனக்கு. அண்ட் கிட்டபோர்டும் வந்து ரிப்ளை பண்ணணுமா அப்படின்னு கேட்குது. இது ஆக்சுவலாக என்னென்னா, நீங்கள் வந்து வெர்சல், நெட்லிஃபை அப்படின்லாம் சில வெப்சைட் இருக்குது, அதுலேயுமே நீங்கள் ஹோஸ்ட் பண்ணலாம். அதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கிட்டப் வந்து நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து லிங்க் பண்ணிக்கிட்டு சிங்க் பண்ணிக்கலாம் உங்களோட வெப்சைட்டை. அதாவது நீங்கள் லோக்கலில் மேக் பண்ணுற வெப்சைட்டை வந்து ஜஸ்ட்டு கிட்டப்பில் வந்து புஷ் பண்ணால் போதும், அது ஆட்டோமேட்டிக்காக வந்து வெப்சைட்டில் வந்து சிங்க் ஆகிருக்கும். அந்த மாதிரி தான் இதுவும். உங்களுக்கு வேணும்னா எஸ் கொடுத்துக்கலாம், இல்லை வேண்டாம்னா நோ கொடுத்துக்கலாம். நான் இப்போதைக்கு நோ கொடுத்துக்கிறேன். நோக்கு என் ப்ரெஸ் பண்ணணும், என். அண்ட் அவ்வளோதான். நான் சொன்னேன் ஆல்ரெடி இங்கே வந்து டிஸ்ட்டு வந்து க்ரியேட் ஆகும் அப்படின்னு. இங்கே பார்த்தீங்களா, டிஸ்ட்டு வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. அண்ட் நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஃபயர்பேஸ் டிப்ளாய் தான் கொடுக்க போகிறோம். ஃபயர்பேஸ் டிப்ளாய், இப்போ தான் நம்ம ஆக்சுவலாக டிப்ளாய் பார்ட்டிக்கு வரோம். ஸோ என்னோடய வெப்சைட்டை வந்து இப்போ டிப்ளாய் ஆச்சு. நான் வந்து இந்த லிங்க் வந்து போய்க்கிறேன், ஓப்பன் கொடுத்துக்கிறேன். வெப்சைட்டை வந்து இந்த வெப்சைட் வந்து இங்கே வரும். அது என்ன அப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறேன். ஜஸ்ட்டு திரும்ப வந்து நீங்கள் டெர்மினலுக்கு வந்து போய்க்கோங்க. டெர்மினலுக்கு போயிட்டு நான் வந்து ரன் பண்ணுற கமாண்ட் வந்து ரன் பண்ணுங்கள். இந்த கமாண்ட் என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டிஸ்ட் ஃபோல்டர் வந்து ஃபயர்பேஸை க்ரியேட் பண்ணியிருக்கு. ஏன்னா நம்மளோட லோக்கல் ஃபைல்ஸ் எல்லாமே அதை வந்து
ஹோஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. அண்ட் அதுக்குள்ளே இன்னும் நம்ம ஃபைல்ஸ்லாம் போகவே இல்லைல்ல, அதனால தான் இந்த கமெண்ட் வந்து கொடுக்கணும். ஸோ நான் இதை கொடுத்துட்டு ஜஸ்ட் என்டர் கொடுத்துக்கிறேன். அண்ட் எல்லாமே வந்து அசெட்குள்ளே போயிடும். அசெட்குள்ளே போயிட்டு இந்த இதுக்குள்ளே போனீங்கன்னா நான் வந்து கொடுத்த என்னோடய வெப்சைட்டுக்கான கோட்ஸ் அண்டு எல்லாமே போயிடும். இப்போதைக்கு 2 ஃபைல் தான் நான் வந்து வச்சுருக்கேன். இப்போ வந்து ரிஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா இப்போது வராது. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து ஃபைலை வந்து இங்கே வச்சாச்சு, அசெட்டுக்குள்ளே வந்து வந்துடுச்சு. பட் இன்னுமே வந்து நம்ம திரும்ப டிப்ளாய் பண்ணல. கரெக்டுங்களா? உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நான் இந்த ஃபைல்ஸ்லாம் இங்கே வந்து வர வச்சாச்சு. பட் அதை வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறத வந்து சொல்லலை ஆக்சுவலாக. அதை தான் நான் வந்து சொல்ல வர்றது. ஸோ ஃபயர்பேஸ் டிப்ளாய் இந்த கமெண்ட் வந்து ரன் பண்ணிக்கோங்க. இன்னும் நம்மளோட டொமைனுக்கு வந்து அது போகலை, அதுதான் வந்து சொல்ல வரேன். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். பட் நீங்கள் பண்ணது எல்லாமே நீங்கள் வந்து பண்ணி அகைன் பண்ணி பாருங்கள். 1-2 ப்ராஜெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். எனக்குமே அது வந்து ஃபஸ்ட்டு ரொம்ப கன்ஃபியூஸாக தான் இருந்துச்சு. அப்புறம் போக போக இப்படி பண்ணணுமா அப்படின்னு அவங்க வந்து பண்ணுவேன். அப்படி தான் நீங்களும் பண்ணணும். ஸோ தட்ஸ் இட். இப்போ உங்களோட பேஜ் வந்து நீங்கள் ரிஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஹோஸ்ட் பண்ண வெப்சைட் வந்து வந்துடும். நான் இதுதான் ஆக்சுவலாக ஹோஸ்ட் பண்ணியிருந்தது. லோக்கலில் வந்து பார்க்குறப்ப இப்படி தான் இருந்துச்சு. இப்போ எனக்கு அது ஒரு டொமைனே வந்துடுச்சு. இந்த டொமைன் பார்த்திங்களா, பார்த்தாலே தெரியும். ஓரளவு மற்ற வெர்ச்சுவல் நெட்லிஃபைலாம் அவங்களோட பிராண்ட் நேம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஃபயர்பேஸ் கொஞ்சம் வெப் ஆப் ஒரு ப்ரீமியமாக ஒரு டொமைன் மாதிரி இருக்கும். அதுக்காக தான் நான் வந்து ஃபயர்பேஸில் வந்து ஹோஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். நீங்கள் வெர்ச்சுவல் நெட்லிஃபைல கூட பண்ணலாம். பட் வேறு ப்ராஜெக்ட்ஸ், பெரிய ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னா. பட் ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு போர்ட்ஃபோலியோ இந்த மாதிரி உங்களோட ஏதோ வந்து ஷோகேஸ் பண்ணணும் முக்கியமான வெப்சைட்டை வந்து அப்படின்னா நீங்கள் வந்து ஃபயர்பேஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தட்ஸ் இட். இப்போ வந்து என்னோடய யூஆர்எல் தான், என்னோடய ப்ராஜெக்ட்டு தான். ஃபயர்பேஸில் தான் வந்து இது வந்து ரன் ஆகுது. நீங்கள் வந்து சர்ச் பண்ணிங்கனாலே என்னோடய வெப்சைட் உங்களுக்கும் வரும். நான் அவ்வளோதான் இதான் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து இன்னுமே பிக் ப்ராஜெக்ட் கூட பண்ணிக்கலாம். இதே மாதிரி நீங்கள் வந்து சிம்பிளாக தான் பண்ணணும் இல்லை, ரியாக்ட் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். இல்லை வேறு ஏதாச்சும் வியூ ஃபுல் ஸ்டாக் என்ன வேணாலுமே பண்ணிக்கலாம். எல்லாமே டிப்ளாய் பண்ணுறதுக்கு ஃபயர்பேஸில் வந்து ஆப்ஷன் இருக்குது. இப்போது எல்லாமே வந்து வந்துருச்சுங்க, அவ்வளோதான். இப்போ நான் இதை வந்து சிம்பிளாக வந்து சூஸ் பண்ணி இதை வந்து எப்படி ஹோஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறது காட்டுறதுக்காக வந்து எல்லாமே பெர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. என்னோடய லிங்க்ஸ் கூட ஒர்க் ஆகுது. அவ்வளோதான் இந்த வீடியோவில் வந்து நான் வந்து சொல்ல நினச்சது. நீங்கள் எப்படி வந்து ஈஸியாக போஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத. சில ஸ்டெப்ஸ் உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸாக இருக்கலாம். எல்லாமே வந்து புரியலைன்னா எனக்கு பாருங்கள். ஜஸ்ட்டு வந்து நீங்கள் டிப்ளாய் பண்ணுறதுக்கு இதுதான் ஸ்டெப்ஸ். இங்கே வந்து அந்த கமெண்டே வந்து அவங்க கொடுக்கலன்னு தான் நினைக்கிறேன் ஆக்சுவலாக. என்பிஎம் வந்து ரன் பில்ட். ஏன்னா அவங்க வந்து நார்மலாக வந்து எப்படி டிப்ளை பண்ணுறது அப்படிங்கிற ஒரு டிஃபால்ட் கமெண்டை தான் வந்து கொடுத்துருக்காங்க. பட் நம்ம வந்து எல்பிஎம் யூஸ் பண்ணி வீட்டு யூஸ் பண்ணுறதுனால எல்லாமே வந்து மாற்றி பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் அதை மட்டும் செக் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? அண்ட் நீங்கள் வேறு லாங்குவேஜில் யூஸ் பண்ணாலும் இப்படி தான் பண்ணணும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.